சங்கரதாஸ் அவர்களுடைய இந்த 2 நூல்கள் வெப் சீரிஸ் பற்றியது. பொதுவாக வெப் சீரிஸ் அல்லது சினிமா விமர்சனம் என்றால் பெரும்பாலும் சினிமா விமர்சனங்களை நான் படிப்பது கிடையாது. ஏனென்றால் நான் பார்த்த படத்தின் கதையை அவர்கள் திரும்ப எழுதுவார்கள் அல்லது அந்த படத்திலேயே இல்லாத விஷயங்களை எழுதுவார்கள். நான் நிறைய சினிமா விமர்சனங்களை படித்துவிட்டு இந்த காட்சி இப்படி ஒண்ணு அந்த படத்திலேயே இல்லைன்னா நான் ரொம்ப குழம்பிருக்கேன் வந்துட்டேன். ஒரு முறை நடிகர் ரோகிணி அவர்கள் சொன்னார்கள், அவர் நடித்த ஒரு படத்தை பற்றி ஒரு விமர்சன கட்டுரை உயிர்மெயில் வெளிவந்திருந்தது. எனக்கு போன் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு சீனை பத்தி எழுதியிருக்காங்க. அப்படி ஒரு சீன் அந்த படத்திலேயே இல்ல. அவர் வேற ஏதோ ஒரு படத்தை பத்தி இதோட சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி போன் பண்ணி சொன்னாங்க. தமிழில் சீரழிந்து போன விஷயங்களில் ஒன்று சினிமா விமர்சனம். ஆனால் சில மிகச்சிறந்த விமர்சகர்கள் தமிழில் செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். ராஜன் குரை போன்றவர்கள், அதே போல சிவகுணராஜன், இப்படி பல விமர்சகர்கள் முன்னோடிகளாக இங்கு செயல்பட்டு இருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இந்த வெப் சீரிஸ் என்கிற ஒரு புதிய வடிவம் தமிழுக்கு அல்லது இந்தியாவிற்கு வருகிற போது நாம் அதை சினிமாவின் ஒரு வடிவமாக மட்டும் நாம் அதை பார்க்க முடியாது. சங்கரதாசனுடைய எல்லா கட்டுரைகளுமே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மையமாக கொண்டிருக்கின்றன. இந்த வெப் சீரிஸ் எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது, ஒரு வலதுசாரி அரசியல் இருக்கிறது. அந்த வலதுசாரி அரசியலை பரப்புவதற்காகத்தான் பல வெப் சீரிஸ் இங்கு எடுக்கப்படுகின்றன. அது இந்தியா பாகிஸ்தான் போன்ற விஷயங்களாக இருக்கலாம், உள்நாட்டு சில பயங்கரவாதங்கள் அல்லது கருத்தியல் சார்ந்த சில விஷயங்கள். இதுல 2 விஷயம் நடந்தது. ஒன்று, அமைப்புகளை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய பல வெப் சீரிஸ் வந்துட்டு எடுக்கப்பட்டு அவை இப்பொழுது அவற்றை முடக்குவதற்கான பல முயற்சிகளும் நடப்பதை பார்க்கிறோம். சினிமாவில் இல்லாத ஒரு சுதந்திரம் வெப் சீரிஸ்ல இருந்தது. பல தொடர்கள் அதை பற்றியெல்லாம் கூட சங்கரதாஸ் எழுதியிருக்கிறார். அது ஒரு விஷயம். அதே சமயம் எப்படி வலதுசாரி அரசியல் இந்த வெப் சீரிஸ் கொடுக்கக்கூடிய சுதந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு இதற்காக பல 100 கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய கண்ணுக்கு தெரியாத சக்திகளால் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டு அவை எப்படி மக்களிடம் நச்சு கருத்துக்களை பரப்புகின்றன, வலதுசாரி கருத்தியலை பரப்புகின்றன என்பதை திட்டத்தெளிவாக ஒரு அரசியல் கூர்மையோடு இன்றைக்கு வெளியிடப்படுகிற இந்த 2 புத்தகங்களுமே நமக்கு காட்டுகின்றன. அவை உயிர்மையில் தொடராக எழுதப்பட்ட காலத்தில் அவை தனித்தனியாக படிக்கப்பட்டன. ஆனால் இப்பொழுது அதை மொத்தமாக படிக்கிற போது அது உண்மையில் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆவணமாக, அதாவது வெப் சீரிஸ் தொடர்பான அரசியல் ஆவணமாக அந்த தொகுப்புகள் இங்கே இருப்பதை நான் பார்க்கிறேன்.